ஹாய்! ஓடிஜி வாங்கி ரொம்ப நாளா சும்மாவே இருக்கு. இன்னைக்கு ஏதாவது செய்யணும்னு முடிவெடுத்து பண்ணது தான் இந்த ப்ரௌனி. இன்னைக்கு நான் எடுத்த மெஷர்மெண்ட்லாம் கப்ல தான். என் கையில இருக்குல்ல மெஷரிங் கப். அதுல 1 கப் சாக்லேட், 3/4 கப் பட்டர். இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் இப்ப மெல்ட் பண்ண போறோம். ஆமா. ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்கும் பொழுது, இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் வேற ஒரு பாத்திரத்துல வச்சு அந்த தண்ணி மேல வைக்கணும். இதுக்கு பேரு டபுள் பாயிலிங் மெத்தட். இதோ நான் பண்றேனே, இதே தான் அது. கீழே தண்ணி இருக்கா? மேல சாக்லேட் பாத்திரம் இருக்கா? இப்ப அழகா மெல்ட் ஆகி வருதா? இந்த ஸ்டேஜ்ல இதை நம்ம எடுத்துக்கணும். மெல்ட் பண்ணி வச்ச இந்த மிக்சர்ல 1/2 கப் ஒயிட் சுகர், 1/2 கப் ப்ரௌன் சுகர் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர்லாம் மெல்ட் ஆகி அது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ முட்டை சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி ஒரு டைம் ப்ரௌனி செஞ்சுருக்கேன். அப்போ ரொம்பவே நல்லா வந்துச்சு. இப்போ குவான்டிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி செய்கிறேன். அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எப்படி வரும்னு. அப்புறம் 2 to 3 ஸ்பூன் கோகோ பவுடர். நான் எடுத்திருக்க சாக்லேட் பார்த்திங்கன்னா கோகோ காம்போனன்ட் அதிகமாக இருக்கிற சாக்லேட். அதனால் நான் 2 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 கப் மைதா. அதை சலிச்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மறந்துட்டேன், 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். இந்த மெத்தடில் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி என்கிட்ட இருக்கிற ட்ரேயில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என்கிட்ட பெரிய சைஸ் ட்ரே இல்லை, குட்டி குட்டி ட்ரே தான் நான் வாங்கியிருக்கேன். பையனோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக வாங்கினது தான். அதுலேயே இந்த மிக்சரை ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம டூத் பிக் வச்சு அதில் லைன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அது ஏதோ லங்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதை நான் கார்னிஷிங்காக கொஞ்சம் முந்திரி, உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது ரெடி பண்ணும்போதே ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் 10 மினிட்ஸ்க்கு. ஃபில் பண்ணி வச்ச பேட்டர் எடுத்து ஓடிஜியில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணால் சூப்பரான ப்ரௌனி எனக்கு கிடச்சிது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நாங்கள் ப்ரௌனி தான்